ஹாக்கி விளையாட்டிற்காக தனி மைதானம் அமைத்து அதனை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஒலிம்பிக் வீரர் ஆடம் சிங்லேயர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் 6வது மாநில அளவிலான ஹாக்கி போட்டி துவங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலுமிருந்து 20 அணிகள் பங்கேற்கின்றன. ஒருங்கிணைந்த ஹாக்கி கிளப் மற்றும் 11 ஸ்டார் ஹாக்கி கிளப் இணைந்து நடத்தும் இந்த போட்டியை முன்னாள் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் ஆடம் சிங்லேயர் துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆடம் சிங்லேயர், தமிழகத்தில் ஹாக்கி போட்டியை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த மைதானம் அமைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஹாக்கி டெவலப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் ரூட் லெவல் பார்த்தேன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் வரணும். கண்டிப்பா டர்ஃப் கிரவுண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 கிரவுண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஸ்டேட் டீம் கொஞ்சம் நல்லா ஆடும், நேஷனல் கேம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கிரவுண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கவர்மெண்ட் சின்சியரா ரிக்வெஸ்ட் பண்ற, கொஞ்சம் மச் மோர் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிக்கோங்க. நிறைய ஸ்கூல்ஸ் அகாடமிஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அகாடமிஸ் கான்ட்ரிபியூட் பண்ண கிரவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு சுழல் கோப்பையும், சிறப்பாக விளையாடும் வீரர்களுக்கு தனிநபர் பரிசும் வழங்கப்படுகிறது.